சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் 15 மாடல் சம், அதாவது ஃபுல் டெஸ்ட்டாக வச்சுருந்தோம். அதில் ஆல்ரெடி 9 கணக்கு நடத்தி முடிச்சாச்சு. மீதி இருக்கிற சம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துட்டாங்க, தெளிவாக புரியும். ஸோ இந்த டெஸ்ட் இன்னும் எழுதலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த டெஸ்ட்டில் அடிச்சு பாருங்கள். இந்த 15 நீங்கள் வாங்கிட்டாவே கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். சரி, பார்க்கலாமா? 9வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாளில் முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கொஸ்டினோட பேட்டர்ன் தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு வேலையில் 5 ஆண்கள் வந்தாலோ அல்லது 9 பெண்கள் வந்தாலோ, யாராவது ஒருத்தர் 5 ஆண்கள் வந்தாலோ இல்லை 9 பெண்கள் வந்தாலோ 19 நாளில் முடிச்சிடுவாங்க. அதே வேலையை 3 ஆண்களும் மற்றும் கூடவே 6 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அவங்க கொடுக்குறது அப்படியே எழுதுங்க. இது ஆண்கள் 5 பேர், அடுத்தது பெண்கள் 9 பேர், 19 நாளில் முடிச்சிருவாங்க. கரெக்டாக 5 ஆண்கள் செஞ்சாலோ அல்லது 9 பெண்கள் செஞ்சாலோ 19 நாளில் முடிச்சிருவாங்க. இந்த 5ன்றது ஆணை குறிக்குது, 9ன்றது பெண்களை குறிக்குது, 19ன்றது நாட்களை குறிக்குது. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? 3 ஆண்கள் பாருங்க, ஆண்கள் 5 ஆண்களா, அதுக்கு கீழே 3 ஆண்களை போட்டுங்க. ஆண்களோட நேராக இருக்கட்டும், பெண்களோட இருக்கட்டும், நாட்கள் அப்படி நாட்களோட இருக்கட்டும். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 6 பெண்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க. புரியுதா? புரியுதுங்களா? சூப்பர், ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இது ஒரு செட், இது ஒரு செட்னு வச்சுங்க. 2 செட் இருக்கு. இந்த 2 செட்ல எந்த செட்ல 3 மதிப்பு இருக்கு பாருங்க. அதாவது மேல 5 9 19 3 மதிப்பு இருக்கு, கீழே 3 6 எக்ஸ்ன்னு இதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. எந்த செட்ல 3 மதிப்பு இருக்கோ அந்த செட்டை அப்படியே பெருக்குங்க. 5 9 19. சரியா? அது அப்படியே 3 நம்பரையும் பெருக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன, இப்போ இதானே கேட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க. ஸோ இது அப்படியே விட்டுருங்க, கையில் விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இங்கே 4 நம்பர் இருக்குல்ல, இந்த 4 நம்பர் நம்ம தெருவில் கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி இப்படி கோலத்தை போடுங்க. போட்டுட்டு கோலம் போடுறது புரியுதா? கிராஸா. சரியா? கிராஸா போட்டுட்டு அந்தந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை பெருக்கிங்க. இங்கே 5 6 இருக்கா, அங்கே பாருங்க 5யும் 6யும் இங்கே பெருக்கி கூட்டிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 3 9 இருக்கா, 3யும் 9யும் பெருக்கி கூட்டிங்க. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பெருங்க 5 30 ப்ளஸ் 9 27 கூட்டினா 57 அப்படின்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா எதில் அடிக்கலாம்? அங்கே பாருங்க 5 9 19 பாருங்களேன். ஒரு 19 19 19 19 38 38 ஒரு 19 57 மனசுலேயே கூட்டிக்கலாம். ஸோ 3 19 57. நெக்ஸ்ட்டு ஓர் 3 3 3 9, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, 3 15, அப்போ 15 நாள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஆப்ஷன் பி தான் சரியான. ரொம்ப ஈஸி, கடற்கடன்னு போட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். அடுத்தது 10வது கேள்வி. எக்ஸ் கமா ஒய் கமா இசட் தனித்தனியாக ஒரு வேலையை முடிக்க 6 மணி நேரம் 4 மணி நேரம் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படின்னு 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 6 மணி நேரத்தில் முடிச்சிடுவார், ஒய் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 4 மணி நேரத்தில் முடிச்சிடுவார், இசட் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 12 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதே நம்ம போன கிளாஸில் ஃபர்ஸ்ட் சம் எப்படி பார்த்தோன்னா, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ் ஒய் அது மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ் 6 மணி நேரம், ஒய் 4 மணி நேரம், 2 பேரும் சேர்ந்து எத்தனை மணி நேரம்னு கேட்டாங்கன்னா 2 கொடுத்துருந்தாங்கன்னா 2 மதிப்பையும் மேலே பெருக்கணும், 2 மதிப்பையும் கீழே கூட்டணும், சுருக்குனா ஆன்சர். ஆனால் இங்கே 3 பேர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப் தான் ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 6 4 12. இந்த 3 நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எல்சிஎம்க்கான ரூல் என்னன்னா, கொடுக்குற நம்பருக்கு 3 நம்பர் இருக்கு, 6 4 12. இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டுருங்க. போட்டுட்டு 3 நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரும்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். இன்கேஸ் 3 நம்பர் இல்லை, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா 6 4 12 இந்த 3மே பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பால் வரும். நம்ம முதல் 2ஆம் வாய்ப்பை எடுத்துக்கலாம். சரியா? எது 3மே வராது, 6ம் வருங்க எல்லாமே வரும். ஆமாம், 6 4 12 எல்லாமே 2ஆம் வாய்ப்பால் வரும்.
கரெக்டா? ஸோ எந்த வாய்ப்பாடு வருமோ, எந்த வாய்ப்பாடு நீங்கள் எடுக்க போறீங்களோ அது இங்கே எழுதணும். இந்த ரெண்டாம் வாய்ப்பாட்டில் இந்த 6, 4, 12 எங்கே வருமோ அதெல்லாம் இங்கே கீழே எழுதணும். ஓகேவா? எந்த நம்பர் பெருகுனா வரணும். சரியா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் வரும், அதை எழுதிக்கிட்டேன். சரியா? இந்த ரெண்டாம் வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் என்னன்னா, ரெண்டாம் வாய்ப்பாட்டில் 6 எங்கே வரும்? 3, 2, 6. 3 இங்கே போடுங்க. 3, 2, 6. 2, 2, 4. 6, 2, 12. கரெக்டாக பாருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு 3, 2, 6 அப்படின்னு 3 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பருக்கு மறுபடியும் நம்ம ஒரு டானா வகுத்தல் போடணும். மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்க, இந்த 2, 6 ரெண்டாம் வாய்ப்பாடில் வரும். நான் முதல் ரெண்டாம் வாய்ப்பாடு ஒர்க்கை முடிச்சிடறேன், ஈஸியாக இருக்கும். 2, 6 ரெண்டாம் வாய்ப்பாடில் வரதால நான் அதை எடுத்துக்கிட்டு 3 ரெண்டாம் வாய்ப்பாடில் வராது. ஸோ மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும்னு சொல்லிட்ட ரூல். அப்போ 3 வந்து ரெண்டாம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிங்க. 2 வந்து 2, 2ன்னு வரும். 6 வந்து 3, 2, 6ன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு புதுசாக 3, 1, 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்கும். 3, 3 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன். 1, 3, 3 1 வராது, அப்படியே இருக்கீங்க. 1, 3, 3 அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்சிஎம் முடிச்சிட்டேன். அதாவது இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, அங்கே பாருங்களேன், ஒன்றுமே கிடையாதுங்க. இதில் என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்துறீங்க, மீதி என்ன நம்பர் இருக்கு, இது எல்லாத்தையும் பெருக்கணும். அதுதான் எல்சிஎம். என்னது, என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்துறீங்க, மீதி என்ன இருக்கும் அது எல்லாத்தையும் பெருக்கணும். அதுதான் எல்சிஎம். மீதி 1, 1, 1ன்னு கிடச்சிருக்கு. 1, 1, 1ன்னு வரத்தால வந்து பார்த்தீங்கன்னா அது விட்டுருங்க. 1 வந்து 1 எதை பெருக்கினாலும் 1 தான், அதுதான் வரும். அது 1ன்னாவே விட்டுருங்க, ஈஸி. சரிங்களா? புரியுதுங்களா? மீதி என்ன நம்பரு, 2 × 2 × 3. கரெக்டாக பாருங்க. ஸோ 2 வாட்டி 2 பயன்படுத்திருக்கோம், ஒரு 3 இருக்குது. அந்த நம்பரை பெருக்குங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு 1 பெருக்குனா அதுதான் வரும். 1 எதை பெருக்கணும் அந்த மதிப்பு தான் வரும். அதனால அந்த 1 நான் விட்ட, எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். சரியா? நெக்ஸ்ட் 2, 2, 4 4, 12. அப்போ எல்சிஎம் வந்து 12 அப்படின்னு கிடைச்சிருது. சரியா? என்ன சார் ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 12 அப்படின்னு கிடைச்சாச்சு. இப்போ என்னன்னா அது பாருங்க, 12ன்னு போட்டு ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்க எல்சிஎம் 12ன்னு கிடச்சிருக்கா, அந்த அதே எல்சிஎம் 12 இப்படி வச்சுங்க. வச்சுக்கிட்டு பாருங்க, இந்த கொஸ்டின்ல நம்பர் 6, அந்த 6ஆல வகுத்துருங்க. வகுத்தா 1 6 6 6 12ன்னு வரும். 2ன்னு வருதா, அந்த 2 கீழே கூட்டிங்க. அவ்வளோதான். இது முதல். ரெண்டாவது எல்சிஎம் என்ன வந்துச்சு, 12. 12 கூட என்ன பண்ண, ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது பாருங்க, ரெண்டாவது நம்பர் 4ன்னு இருக்கு. அந்த 4 அப்படியே வகுத்துருங்க. சரியா? இந்த 4ல் பாதி 2, 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, 6ல் பாதி 3. மீ எவ்வளோ கிடைக்குது, 3. அந்த 3 இங்கே கூட்டிங்க. ப்ளஸ் இன்னும் ஃபைனலாக இப்போ எல்சிஎம் என்ன வந்துச்சு, 12. ஓகேவா? கடைசி நம்பர் என்ன இருக்குது பாருங்க, 12. ஓகே, 12 அப்படியே போட்டுருங்க. 12ஆல் அடிச்சா வரும், 1ன்னு வரும். அந்த 1 போட்டுடணும், விட்டுக்கூடாது. அது விட்டுனா தப்பாயிடும். சரியா? கீழே கூட்டிக்கணும் 1. அவ்வளோதான். இப்போ கூட்டுங்க. 2யும் 3யும் கூட்டினா 5, 5 1 கூட்டினா 6ன்னு வரும். 1 6 6 6 12 2 4. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த கணக்கே முடிஞ்சிருச்சு. 2 நாளில் முடிச்சுடுவாங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆயிடுச்சு காமிட்டுமா? ஆப்ஷன் டி. சரிங்களா? எத்தனை பேர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சரிங்க, இதே அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டா தான் புரியும். ஸோ இங்கே பாருங்க, ஆப்ஷன் டி 2 நாள். ஓகே, கிளியராக புரியுதா? ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது வந்து இதோட அட்வான்ஸான ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லா மாடலையும் ஒரு சம் போட்டு பார்த்துட்டா நமக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும், ஞாபகமும் வந்துடும். சரியா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, 11வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆனவர் ஒரு வேலையை 40 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை பி மற்றும் சி வந்து 48 நாளில் முடிப்பாங்க. அதே போல சி மற்றும் ஏ வந்து 60 நாளில் முடிப்பாங்க. ஏ பி சி இணைந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க, ஒய் தனியாக கொடுத்துட்டாங்க, இசட் தனியாக கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்னு கேட்டாங்க. இது ஒரு டைப்பு. மேபி இதில் வந்து பாருங்களேன், இதில் என்னன்னா இப்போ பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து 40 நாள், அப்புறம் பியும் சியும் சேர்ந்து 48 நாள், அதுக்கப்புறம் சியும் ஏவும் சேர்ந்து 60 நாள். இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏ 2 முறை வராரு, பி 2 முறை வராங்க, சி 2 முறை வராங்க. எல்லாமே 2 முறை வந்திருக்கு. இப்போ போன கொஸ்டின்ல எக்ஸ் ஒய் இசட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க,
ரொம்ப ஈஸியாக போட்டோம். இதில் 2 முறை வந்திருக்காங்க. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. இப்போ 2 முறை வந்திருக்காங்களா, ஃபைனலாக இப்போ நம்ம போன கொஸ்டினில் ஆன்சர் போட்டோம்ல 2ன்னு, இந்த கொஸ்டினில் 2ன்னு கொண்டு வந்தல, அந்த ஃபைனல் ஆன்சரில் 2ஆல பிரிக்கணுங்க. ஐயோ புரியலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சொல்கிறேன் நல்லா கவனிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். அப்போ என்னென்ன நம்பர் இருக்குது? ஃபஸ்ட்டு 40, அதுக்கப்புறம் 48, அதுக்கப்புறம் 60. இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம்க்கு ரூல் என்னன்னு தெரியும். என்னது? 3 நம்பர் இருக்கு, 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் சூப்பர். மேபி மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பெரிய பெரிய நம்பராக இருக்குது 40, 48, 60ன்னு. நான் என்ன பண்ணுறேன், நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். எந்த வாய்ப்பாடு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த வாய்ப்பாடுக்குரிய நம்பரை இங்கே சைடில் எழுதணும். இந்த 2ஆம் வாய்ப்பாடு 40 எங்கே வரும், 48 எங்கே வரும், 60 எங்கே வரும்ன்றத கீழே போடணும். அவ்வளோதான் ரூல். இதான் எல்சிஎம்ஏ. சரியா? ரொம்ப ஈஸியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுடலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டேன். 2ஆம் வாய்ப்பாடுனா பெரிய விஷயம் இல்லை, இருக்கிற நம்பரை பாதி ஆகினா தான் 40ல் பாதி 20. நீங்கள் ஒன்றா பெரிய பாருங்கள், 22 40ன்னு வரும். ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் எப்பவுமே எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துப்பேன், ஈஸியாக இருக்கும். 48ல் பாதி 24, 60ல் பாதி 30. இப்போ நமக்கு 20, 24, 30 அப்படின்னு நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பருக்கு நான் ஒரு ஞாபகத்தில் போட்டுறேன். 3 நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் சூப்பர், இல்லை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் போடலாம். அப்படி பார்த்தா 20, 24, 30 வந்து 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ அதே 2ஆம் வாய்ப்பாடை எடுத்துக்கிறேன். அப்போ 20ல் பாதி 10, 24ல் பாதி 12, 30ல் பாதி 15. இப்போ பாருங்க, 10, 12, 15 அப்படி 3 நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். கரெக்டா? கரெக்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதே 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன், ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே 2ஆம் வாய்ப்பாடு. ஓகே, இந்த 4 ஆயிடுச்சுல, இது வேறு ஏதோ போன கணக்கு போலது. இப்போ பாருங்கள், அதே 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். 10ல் பாதி 5, 12ல் பாதி 6, 15 2ஆம் வாய்ப்பாடில் வராது. வரலன்னா அந்த நம்பரை அப்படியே எழுதிருங்க, அவ்வளோதான். சரியா? இப்போ 5, 6, 15ன்னு வந்திருக்கு, ஒரு ஞாபகத்தில் போட்டுருங்க. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கும். இங்கே பாருங்கள், 5, 15ன்றது 5ஆம் வாய்ப்பில் வரும். கரெக்டாக 5ம் 15 5ஆம் வாய்ப்பில் வரும், 6 வராது. அப்போ 2 நம்பர் 5ஆம் வாய்ப்பில் வரதால 5 போட்டுக்கிட்டேன். 1 5 5, 6 வந்து வராது, அப்படியே இருக்குங்க. 3 5 15, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து புதுசாக 1 6 3 கிடச்சிருக்கு. இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். 6 3 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ நான் 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டா 1 அப்படியே இறக்கிறேன். 1 6 6, 2 6 12, 1 6 6, அவ்வளோதாங்க, ஃபினிஷ். இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபைனலாக ஒரே ஒரு நம்பர் தான் கிடச்சிருக்கு, 2ன்னு. ஸோ மினிமம் 2 நம்பர் இருந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும். ஸோ ஒரே நம்பர் இருக்கிறதால அதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. பாருங்க, நீங்கள் பெரிய வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வாய்ப்பாடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாதி டக் டக் டக்குன்னு மாற்றிடலாம். சரியா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுக்கிறேன்னா நான் என்னென்ன வாய்ப்பாடுகள் இங்கே பயன்படுத்தினேன், அப்படி என்னென்ன வாய்ப்பாடு பயன்படுத்தியிருக்கேன், மீதி என்ன நம்பர் இருக்குது, இது எல்லாத்தையும் பெருக்குனா அதுதான் எல்சிஎம். ஓகே, நம்ம கீழே போடலாமா? இப்போ பாருங்க, 2 வந்து 1 2 3 நான் அப்படியே எழுதிக்கிறேங்க உங்களுக்கு புரியுதுக்காக. எல்சிஎம். சரிங்களா? 2 வந்து 1 2 3, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 2. கரெக்டாக பாருங்க, அப்படியே மக்கப் பண்ணிட்டேன். ஆமாம், 3 5 3 கரெக்ட். இவ்வளோ தான். இது பெருக்குனா முடிஞ்சிச்சு. 1 விட்டுருங்க, 1 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? 2 2 4, 4 2 8, 8 3 என்ன வரும், 8 3 24. கரெக்டாக? 8 3 24, ரைட்டு. 24 2 முறை போட்டால் 48. 48 இப்போ 5ஆல் பெருகணும். இது பாருங்க, 48 5ஆல் பெருகணும். 5ஆவோட எந்த நம்பரை பெருகினாலும் அது பாதி ஆகி ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ 48ல் பாதி 24, ஒரு 0 போட்டால் 240. அவ்வளோதாங்க, எல்சிஎம் 240. மனசுலேயே பெருகணும். சரிங்களா? சிம்பிளாக தான் பெருகிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் 240. சரி, நெக்ஸ்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்போ பாருங்கள், எல்சிஎம் 240 கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 240 எல்சிஎம். அதே ரூல் தான். இது அப்படியே ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 240ன்னு எடுத்து முதல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 40. அந்த 40ஆல் வகுங்க. ஒவ்வொரு இதுவாக 40ஆல் வகுத்துருங்க. வகுத்தா 0க்கு 0 கேன்சல். 4ல் பாதி 2, 24ல் பாதி 12, 2ல் பாதி 1, 12ல் பாதி 6 6. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டாச்சு. இப்போ அடுத்த நம்பர் இதே எல்சிஎம் என்ன வந்திருக்கு, 240. அந்த 240 எடுத்துங்க. இது பாருங்க, இங்கே 240 எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன், அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 48. அந்த 48 வகுத்துருங்க, 48. ஸோ இங்கே பாருங்களேன், ஓர் 24 24, ஈர் 24 48. 2ல் பாதி 1, 10ல் பாதி 5 5ன்னு கிடைக்குது. 5 போட்டுங்க. புரியுதுங்களா? ஃபைனலி அடுத்த நம்பர் என்ன இருக்குது பாருங்க,
எல்சிஎம் வந்து 240, அதை எடுத்துங்க. எல்சிஎம் 240, கடைசி நம்பர் 60ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வகுத்துருங்க. 0க்கு 0 கேன்சலு. நான் எதில் போடலாம்? 3 பாதியாக மாற்றுறோம். 2ஆம் வாய்ப்பாடு சரிங்களா? 6ல் பாதி 3, 24ல் பாதி 12, 1 3 3, 4 3 12, 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 கூட்டி கொஞ்சம் தான் ஃபினிஷ் ஆகிடுச்சா? கரெக்ட். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ என்னென்னா இதை கூட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன 6 4 10 10 ஒரு 15ன்னு வந்துடுதா? ரைட்டு, அடிங்க. 5ஆம் பல் அடி 5ஆம் பல் வராது, 3ஆம் பல் அடிக்கலாம். I 3 5ன்னு வருமா? I 3 5, 6 3 18, 7 3 21, 8 3 24, 80ன்னு வரும். நெக்ஸ்ட் 5ஆம் பல் அடிக்கலாம். 1 5 5, எங்கே 1 5 5, மீதி எவ்வளோ இருக்குது? 8ல் 5 படம், மீதி 3 இருக்குது. 10 படம் 30, 6 5 30, 16ன்னு வருதுங்க. ஸோ அப்போ 16 நாட்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான். இப்போ கவனிங்க, இப்போ தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ போன கணக்கு மாதிரி தான் 16 நாள். இப்போ போய் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தா மேபி 16 இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன சார் பண்ணோம்னா, இப்போ ஆன்சர் 16 போட்டுனா இப்போது A 2 முறை, B 2 முறை, C 2 முறை வந்ததால் வரக்கூடிய விடையா கூட 2 பெருக்கிக்கணும். அவ்வளோதாங்க. 16 2, 16 16 32, அவ்வளோதான் ஆன்சர். ஃபினிஷ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்போ 32 ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஸோ 2 ஸ்டெப்பு தான். என்ன 2 முறை A 2 முறை, B 2 முறை, C 2 முறை வந்தால் வரக்கூடிய விடையில் 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிச்சா? சூப்பர். அடுத்த கேள்வி போலாமா? வாங்க போயிடுவோம். அடுத்தது பாருங்களேன், 12வது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, A ஒரு வேலையை 10 நாள்லையும் B அதே வேலையை 15 நாளையும் முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 1500 ஈட்டினார் எனில் அத்தொகை எவ்வாறு பிரித்துக் கொள்வார்கள்னு 2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு AB 2 பேர் மட்டும் கொடுத்தா கணக்கு இன்னும் ஈஸிங்க. 3 பேர் கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேர் கொடுத்தாங்க பாருங்க. A வந்து 10 நாளில் முடிப்பார், B வந்து 15 நாளில் முடிப்பாங்க. ஸோ இப்போ நான் என்னென்னா இதுக்கு ரேஷியோ எடுக்கணும். ஒன்றுமே கிடையாது. A கிட்ட இருக்கிறத B கிட்டையும், B கிட்ட இருக்கிறத A கிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. A கிட்ட இருக்கிற 10 B கிட்டையும், B கிட்ட இருக்கிற 15 A கிட்டையும் கொடுத்துட்டு நடுவில் 2 டாட் வச்சுக்கிட்டா ரேஷியோ மாறிடும். ரேஷியோ மாத்தினா தான் பங்கு பிரிக்க முடியும். பங்குனாவே அது ரேஷியோ தான். சரியா? ரேஷியோ எடுத்தாச்சு. இப்போ சுருக்க முடிஞ்சா சுருக்கிடுங்க. இந்த 15 10 5ஆம் பல் வரும். 2 5 10, 3 5 15, அப்போ 3:2 அப்படின்னு ரேஷியோ வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேஷியோவில். அதாவது இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா கேக் மாதிரி சொல்லலாம். எப்படின்னா இப்போ என்னன்னா கொஸ்டின் இங்கே பாருங்க. அதாவது A கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 10 நாளில் முடிச்சிடுவாரு, B கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிச்சிடுவாரு. Aவும் Bயும் சேர்ந்து 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எப்படி பிரிச்சுப்பாங்க? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ என்னன்னா நான் பாருங்க உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன், 1500 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன். 1500 ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கி அதை Aவுக்கு 3 பீஸ் வெட்டி தரேன், Bக்கு 2 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா A கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, B கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ? இவ்வளோதான். நான் ரேஷியோ கண்டுபிடிச்சது புரியுதா? கொஸ்டின் 1500 ரூபான்றது புரியுதா? அப்போ 1500 ரூபாய்க்கு ஒரு கேக்கை வாங்கி Aவுக்கு 3 பீஸ், Bக்கு 2 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா A கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, B கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ? இதான் கேள்வி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1500 ரூபாய் கேக் வாங்கி Aவுக்கு 3 பீஸ், Bக்கு 2 பீஸ் வெட்டி தரேன். பொதுவாக எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சிட்டா 3 பீஸ் எவ்வளோ, 2 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கூட பாருங்களா, 1 கிலோ ஆப்பிள் வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ 2 கிலோ எவ்வளோ, 3 கிலோ எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? அப்போ ஒரு பீஸோட ரேட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது ரொம்ப சிம்பிள். கொடுக்குற அதாவது இப்போ பாருங்கள், A கிட்ட 3 பீஸா, B கிட்ட 2 பீஸா, இப்போ மொத்தம் எத்தனை பீஸு? 5 பீஸ். 3 2 கூட்டினா 5 பீஸ். அந்த 5 1500 வகுத்துருங்க. அப்படி வகுத்து வரக்கூடிய விடை தான் ஒரு பீஸோட ரேட். அவ்வளோதான். அப்போ 1 5 5 3 5 15 300 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 300 ரூபான்னா A கிட்ட 3 பீஸ் இருக்கு. அப்போ 3 9 900 ரூபாய். B கிட்ட 2 பீஸ் இருக்கு. 1 3 3 2 3 6 600 ரூபாய். அப்போ 900 600 தான் ஆன்சர். 900 600 ஆப்ஷன் பி தான் சரியானது. ரொம்ப சிம்பிள். போன கணக்காக எல்சிஎம் எடுத்து அதை பண்ணி இதை பண்ணணும். பட் இது அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி. அடுத்தது 13வது கேள்வி. 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. A, B மற்றும் C ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 5, 6 மற்றும் 12 நாளில் முடிப்பாங்க. A, B மற்றும் C ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்து அவர்களுக்கு 27,000 வழங்கப்படும் எனில்
அவர்கள் தனித்தனியாக பெரும் பங்கு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ போன கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதில் 2 பேர் இதில் 3 பேர். 2 பேர் கொடுத்தா கொடுக்குற மதிப்பை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 பேர் கொடுத்தா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இருக்கும், பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. இப்போ என்னன்னா, ஏ கிட்ட ஒரு வேலை கொடுத்தா 5 நாளில் முடிச்சிடுவாரு, பி கிட்ட ஒரு வேலை கொடுத்தா 6 நாளில் முடிப்பாரு, சி கிட்ட ஒரு வேலை கொடுத்தா 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏபிசி 3 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க, 27,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதை எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்படி பண்ணணும்னா என்னென்னா, இப்போ பாருங்க, ஏ பி சி 3 பேர் எழுதிக்கிட்டு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கிட்ட கொடுத்தா 5 நாள், பி கிட்ட கொடுத்தா 6 நாள், சி கிட்ட கொடுத்தா 12 நாள். இப்போ இந்த 6 5 6 12 எல்லாமே நாட்களை குறிக்குது. இப்போ இதை ரேஷியோவை மாற்றணும். ரேஷியோவை மாற்றினா தான் பங்கு பிரிக்க முடியும். ரேஷியோவை மாற்றினா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். என்னென்னா, இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். என்னன்னா, இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடினா ஏவை வரல வச்சு மறைச்சிங்க, அதில் இருக்கிற நம்பரையும் சேர்த்து மறைச்சிங்க. மறைச்சிக்கிட்டு மீதி என்ன நம்பர் இருக்கோ அதை பெருக்குங்க. 6ஐயும் 12ஐயும் பெருக்கணும். ஐயோ, அது சிரமமாக இருந்தால் ஜஸ்ட்டு அந்த 6ஐயும் 12ஐயும் அப்படிங்க எழுதிங்க, அவ்வளோதான். ஓகே, ரைட்டு. இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சால் பெருக்கிடுங்க, ஏன்னா பெருக்கி சுருக்க போகிறோம். பட்டு பெருக்கி சுருக்க தெரியும், நான் அப்படியே வச்சுக்கிறேன்னா அப்படியே வச்சுங்க. இப்போ நான் பிஏ கண்டுபிடினா பிஏ வரல வச்சு மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருக்கணும். அப்போ 5ஐயும் 12ஐயும் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5ஐயும் 12, ஏன்னா நான் பெருக்கி சுருக்கணும். ஜஸ்ட் அப்படியே நம்பரை மட்டும் பெருக்கி வச்சுக்கிறேன், அடிச்சிடலாம். ஃபைனலி சிஏ கண்டுபிடினா சிஏ வரல வச்சு மறைச்சி மீதிக்கிற நம்பரை பெருங்க. 6 5, சரிங்களா? 5 6 கூட சொல்லலாம். ஓகே, 5 × 6, அவ்வளோதான். இப்போ பெருக்கி சுருக்கணும். பட் அப்படியே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது இந்த 3 செட்லேயும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் அடிக்க முடியும்னா அடிங்க, இல்லைன்னா பெருகிடுங்க. ஓகே, அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள் 12, அங்கே பாருங்களேன், 1 6 6, 6 12, இங்கே வந்து 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 6 12, சரிங்களா? அப்போ 2 × 6, புரியுதா? புரியுது. இப்போ நமக்கு 6 × 2 5 × 2 5 × 1 3 இது செட்லையும் காமனாக ஒரு வாய்ப்பாடில் அடிக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ பெருக்கிங்க, வேலை முடிஞ்சிச்சு. 1 6 6 12 ஈஸ்ட்டு 1 5 5 10 ஈஸ்ட்டு 1 5 5, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ புரிஞ்சிச்சா? நான் ரேஷியோவை மாற்றிட்டேன். இப்போ இது எப்படி சொல்லலாம்? போன கணக்கு மாதிரி கேக்கே சொல்லலாம். ஏ கிட்ட 12 பீஸ் கேக் இருக்கு, பி கிட்ட 10 பீஸ் கேக் இருக்கு, சி கிட்ட 5 பீஸ் கேக் இருக்கு அப்படின்னு. எவ்வளோ கேக் வாங்கியிருக்கோம்? இந்த கணக்கில் 27,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, 27,000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி அதை ஏவுக்கு 12 பீஸ் வெட்டி தரேன், பிக்கு 10 பீஸ் வெட்டி தரேன், சிக்கு 5 பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 12 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 10 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ? இதாங்க கேள்வி. புரிஞ்சிருச்சா? ரைட்டு. இப்போ ஒரு பீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு 12 பீஸ் 10 பீஸ் 5 பீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் ஒரு பீஸை கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் எத்தனை பீஸுன்னு பார்க்கணும். அதாவது 27,000 ரூபாய்க்கு கேக் வாங்கினேன், 12 பீஸ் ஏவுக்கு, பிக்கு 10 பீஸு, சிக்கு 5 பீஸ், மொத்தத்தையும் கூட்டுங்க. 12 10 கூட்டினா 22, 22 ஒரு 5 கூட்டினா 27, அப்போ மொத்தம் 27 பீஸ் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சிருக்குன்னா மொத்த விலையில் மொத்த பீஸை வகுத்துறேன். புரிஞ்சிருச்சா? 27 27 கேன்சல், அப்போ 1000 ரூபாய், அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு பீஸ் 1000 ரூபான்னா ஏ கிட்ட 12 பீஸ் இருக்கு, பி கிட்ட 10 பீஸ் இருக்கு, சி கிட்ட 5 பீஸ் இருக்கு. 12 1000 12000, 10 1000 10000, 5 1000 5000, அவ்வளோதாங்க. 12,000 10,000 5000 ஆன்சர். பாருங்க, டக்குன்னு முடிச்சிட்டேன். 12,000 10,000 5000 ஆப்ஷன் டி தான் சரியானது. இந்த மாடலாம் நம்ம நிறைய நடத்திட்டோம், கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது என்னன்னா 14வது கேள்வி. 14வது கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப இதுவும் ஈஸி தான், சரிங்களா? ஒரு ஏ ஒரு வேலையை 15 நாளில் செய்வார், பி அதே வேலையை 20 நாளில் செய்வார். அவ்வேலையை ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்த பின்பு மீதமுள்ள வேலையின் பின்னம். அடடா, இது என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது கூட ஒரு வித்தியாசமான கேள்வி, ஆனால் ரொம்ப ஈஸி. என்னன்னா, ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிச்சிடுவார், பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 20 நாளில் முடிச்சிடுவார். ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க, வெறும் 4 நாள் தான் செய்கிறாங்க. 4 நாளைக்கு அப்புறம் 2 பேருமே வெளியே போயிடுறாங்க, யாருமே அந்த வேலையை செய்யவே இல்லை. அப்போ மீதி இருக்குல்ல, அந்த வேலையை பின்னத்தில் எழுதுங்க, ஏன்னா அது பின்னத்தில் தான் வரும், அதான் மீதி இருக்கிற வேலையை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. அப்போ இப்போ எப்படி சார் போடலாம்னா, ஒன்றும் இல்லை, முதல் வந்து 4 நாள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க.
அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் நல்லா கவனிங்க. ஏ 15 நாளா, பி வந்து 20 நாளா, இந்த ரெண்டுத்தையும் மேலே பெருங்க, ரெண்டுத்தையும் கீழே கூட்டிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? அப்போ கீழே வந்து 15 கூட 20 கூட்டினா 35ன்னு வரும். அடிச்சு கொடுங்க. ஓர் 5 5 3 5 5 7 5 35. மேலே வந்து 1 3 3 2 3 6 60/7 வருமா? கரெக்டாக பாருங்க. கரெக்ட். இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க. இதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் 60/7 இதான் விடை. இது மேலே சுருக்க முடியாது, கள்ளப்பிணத்தில் போகும். பட் நமக்கு என்னென்னா 4 நாள் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா கவனிங்க, 60/7 வந்துருச்சா? இப்போது இது என்னென்னா 60/7 நாளில் 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடுவாங்க. ஆனால் 4 நாள் தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டா கிடைக்கிற விடைய தலைக்கீழே போடுங்க. தலைக்கீழனா கீழே இருக்கிற 60 மேலேயும் மேலே இருக்கிற 7 இல்லை மாற்றி சொல்லிட்டுனா மேலே இருக்கிற 60 கீழேயும் கீழே இருக்கிற 7யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க. அதாவது மேலே இருக்கிற 60 கீழவும் கீழே இருக்கிற 7 மேலேயும் போட்டுட்டு இப்போ எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 4 நாள். அதனால் பெருக்குங்க. அவ்வளோதான். தலைகையை மாற்றி பெருக்குங்க. தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியா? தலைகையை போட்டு பெருக்கிங்க. பெருக்குன்னா என்ன வரும்? 4ல் பாதி 2, 60ல் பாதி 30, மறுபடியும் 2ல் பாதி 1, 30ல் பாதி 15. அப்போ என்னன்னா 7/15. இதான் 4 நாளில் இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நான் 4 நாளில் வேலை செஞ்சுதான் போட்டுட்டேன். மீதி கேட்குறாங்க. மீதி கேட்டால் ஒன்றுமே கிடையாது. 1 மைனஸ், அதாவது 1ல் அதை கழிச்சுக்கிட்டா அதுதான் மீதி. புரியுதாங்க? பாருங்க, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 60/7 நாளில் முடிச்சிடுறாங்க. இவங்க வந்து இப்போ 4 நாள் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த 60/7 தலைகையை போடுற 7/60ன்னு வரும். அதை 4 பெருக்குங்க. 4 நாள் தானே செஞ்சுருக்காங்க. அப்படி போட்டு நம்ம சுருகுனா நமக்கு 7/15 அப்படின்னு வருது. இப்போ 7/15 வேலையை முடிச்சுட்டாங்க. மீதி தான் இருக்குது. அந்த மீதி தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ 7/15ன்றது செஞ்ச வேலை. செய்யாத வேலையை கண்டுபிடிக்கணும்னா அதில் 1 கழிச்சுக்கணும். அப்படிங்கிற எனக்கு புரியல சார்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. கீழே இருக்கிற 15 மேலே இருக்கிற 7ல் கழிச்சுக்குங்க. நான் ஒரு ஸ்டெப் போகிற மாதிரி கீழே இருக்கிற 15 மேலே இருக்கிற 7ல் கழிச்சு அந்த 15 அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 15ல் நமக்கு வந்து 15ல் 7 போச்சுன்னா எவ்வளோ வருது? 8ன்னு வரும். கரெக்டாக? மேலே 8 இருக்கும், கீழே 15 அப்படியே இருக்கும். சுருக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர். அப்போ 8/15 தான் மீதி வேலை. ஆப்ஷன் டி தான் சரியான. சரிங்களா? இது ஆல்ரெடி இதுக்கு வந்து நான் நட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மாடலில். ஓகேவா? பட் இது வித்தியாசமாக 2022 கேட்டிருக்காங்க. புரியும் நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு கணக்கு இந்த மாடல் ஒன்று தான். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்பாங்க. 4 நாளில் முடிக்கிறவங்க வேறு எதுனா ஒரு இது கொடுப்பாங்க. 4 நாள் 2 பேரும் சேர்ந்துட்டு வெளியே போயிடுறாங்கன்ற மாதிரி வேறு ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க. கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். ஃபைனல் கேள்வி, 15வது கேள்வி. ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை 30 நாளில் செய்வாங்க. 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையில் இருந்து விலகி விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ மட்டும் 20 நாட்களில் செய்தார் எனில் முழு வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். இது லெஃப்ட் ஆகிற கணக்கு கிடையாது, பின்னத்தில் போடுற கணக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். என்ன நாங்கள் பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலை 30 நாளில் முடிக்கிறேன். நான் அங்கே சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிறேன். ஏவும் பியும் சேர்ந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிப்பாங்க. ஆனால் 20 நாட்கள் இருவரும் வேலை செய்த பிறகு 2 பேருமே 20 நாள் தான் வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் 20 நாள் தான் செய்கிறாங்க. நல்லா புரியுதா பாருங்க? ஒரு வேலையை ஏகிட்டி பிகிட்டி கொடுத்தா 30 நாளில் செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்க, வெறும் 20 நாள் தான் செய்கிறாங்க. 2 பேரும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பி வெளியே போயிடுறாரு. மீதி அதுக்கப்புறம் ஏ வந்து 20 நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறார். அப்படின்னா ஏ மட்டும் தனியாக தன்னால செய்வார். இதான் கேள்வி. புரியுதுங்களா? ஓகே. இப்போ பாருங்க, ஆக்சுவலி ஏவும் பியும் கிட்டையும் கொடுத்தா 30 நாளில் முடிக்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து 20 நாள் தான் செய்கிறாங்க. அப்போ இதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா மொத்தமாக 30 நாளில் 2 பேரும் செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் 20 நாள் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ மொத்த நாளை கீழே வச்சுங்க. எத்தனை நாள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்றத மேலே வைங்க. இதை சுருங்க, 0க்கு 0 கேன்சல். அப்போ 2/3 இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
ஓகேவா? ஓகே, கவனிங்க. இப்போ ஒரு வேலையில ஏவும் பியும் சேர்ந்து 30 நாள்ல முடிப்பாங்க. ஆனா ஏவும் பியும் சேர்ந்து 20 நாள் தான் செஞ்சிருக்காங்க. மீதி 10 நாள் வேலை இருக்குது. அதாவது 2 பேரும் சேர்ந்து செஞ்சா இன்னும் ஒரு 10 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருக்கும். ஆனா அதுல பி வெளியே போயிட்டாரு. அப்ப இப்ப வேலை வந்து 2/3 வேலை முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு வேலை இருக்கு? மீதி எவ்வளவு வேலை இருக்குன்னா போன கணக்கில் சொன்ன பாரு, அந்த மாதிரி தான். ஒன்றும் இல்லை, கீழே இருக்கிற அதாவது 1 - 2/3 போட்டுக்கணும். 1ல் 2/3 கழிச்சுக்கிட்டா மீதி இருக்கிற வேலைன்னு அர்த்தங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னா கீழே இருக்கிற 3 மேலே இருக்கிற 2 கழிச்சிங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னா 3ல் 2 போச்சுன்னா 1/3 வேலை இருக்குது. இன்னும் இங்கே 1/3 வேலை இருக்குது இல்லை? இந்த வேலையில் ஏ வந்து 20 நாளில் முடிச்சிடுறாரு. எதை? ஏ வந்து வேலை வந்து 1/3 வேலை இருக்கு, அதை 20 நாள், இதில் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 நாள்ல முடிச்சிடாரு. அப்ப ஏ மட்டும் தனி எத்தனை நாள்ல செய்வார்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஏ வந்து 1/3 வேலை 20 நாள்ல முடிக்கிறாரா? இவர் ஃபுல்லா செய்யணும்னா இது அப்படியே, அதாவது 1/3 இருக்குல்ல, அதை தலைகைய போட்டு 20 பெருக்கணும். பேருக்குன்னா 3 - 6 60 நாள். ஏ மட்டும் தனியாக 60 நாள் செய்வேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சே போச்சு கணக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான. கண்டிப்பாக புரியல சார், ரொம்ப ஈஸி. இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். செகண்ட் முறை சொல்கிறேன், கவனிங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கேள்வி. இதை மறுபடியும் சொல்கிறேன், முடிச்சுட்டேன் 60 நாள்னு ஒரு முறை ஓவர்வியூ சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஏவும் பியும் சேர்ந்து 30 நாளில் செய்வாங்க. ஆனால் 2 பேரும் 20 நாள் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏ மட்டும் 20 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்படின்னா ஏ மட்டுமே தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் செய்வார்? இதான் கொஸ்டினோட பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 30 நாளில் செய்ய வேண்டியவங்க 20 நாள் தான் செய்கிறாங்கன்னா அந்த மொத்தம் 30 நம்ம கீழே வச்சுக்கிறேன். 20 நாள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அது மேலே வச்சுக்கிறேன். அடிச்சு கொடுத்தா 2/3 வருது. இப்போ இந்த 2/3ன்றது 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலைகள். மீதி எவ்வளோ இருக்குது? மீதியை தெரிஞ்சுக்கணும்னா 1ஆல் கழிச்சுக்கணும். அப்போ 2/3 1ஆல் கழிச்சா 1/3 வரும். இப்போ இந்த 1/3 வேலையை தான் ஏ 20 நாளில் முடிச்சிருக்காரு. அப்போ ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் செஞ்சுருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா ஏ கிட்ட 1/3 20 நாளில் முடிச்சிருக்காரா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒருத்தர்கிட்ட ஒரு பின்னமோ ஒரு டேட்டும் இருந்தால் அந்த பின்னத்தை தலைகையை போட்டு பெருக்கலான்னு. அப்போ 1/3 தலைகையை போட்டால் 3/1 வரும். அதோட 20 பெருக்குங்க. பெருக்குனா 1 3 3 ஈர் 3 6 60 வரும். அப்போ 60 நாள். அப்போ ஏ மட்டும் தனியாக 60 நாள். அவ்வளோதாங்க, சிம்பிளான தேதி தான். ஆப்ஷன் டி தான் சரியானது. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ ஒரு 15 கேள்வி 2 வீடியோவாக கொடுத்துட்டேன். ஏதாவது சம் புரியல, இல்லை இது இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் மாடல் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா இருக்குன்றது எந்த டைப்புன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.